கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலே இவ்விதமாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய ஆலயத்திலே கூடி வந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த 11வது மாதத்தின் இந்த 2வது வாரத்தையும் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மை அற்புதமாய் பாதுகாத்து வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பூரணமாய், இந்த பூரணம் என்ற தலைப்பிலே நம்முடைய ஆலயத்திலே இந்த மாதம் முழுவதும் நாம் பல காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய தொலைக்காட்சியின் மூலமாக நாம் கொடுக்கிற செய்திகள், 7 நிமிட செய்திகள் கூட பூரணம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நம்முடைய போதகரம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். அதை நீங்கள் கேட்கவும் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளவும் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை, இந்த பூரணத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எப்படிப்பட்ட வளர்ச்சி, பூரண வளர்ச்சி என்ற ஒரு தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன். ஏனென்றால் பூரணம் என்பது பல்வேறு விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூரணமான ஒரு வளர்ச்சி வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு அடையாளமாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாள் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் குழந்தைகளாய் பிறக்கிறோம். பிறப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சரீர ரீதியாக ஏற்படுகிற ஒரு பிறப்பு என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். இரண்டாவதாக இன்னொரு பிறப்பு இருக்கிறது. அதுதான் ஞானஸ்நானம் மூலமாக மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம். மனம் திரும்புதல், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறது. அப்படி நாம் ஞானஸ்நானம் எடுத்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒருவேளை வயது மூத்தவர்களாக இருக்கலாம், சிறிய வயதாக இருக்கலாம், குழந்தைகளை தவிர வாலிப பருவத்தை அடைந்தவர்கள் இந்த ஞானஸ்நானத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். வயது முதிர்ந்த காலங்களிலும் சிலர் ஞானஸ்நானம் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவர்கள் யாராய் மாறுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் குழந்தைகளாய் மாறுகிறார்கள். ஆவிக்குரிய குழந்தைகளாய் மாறுகிறார்கள். அந்த குழந்தை எப்படி நம்முடைய சரீரம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறதோ அதை போல இந்த ஆவிக்குரிய ரீதியாக பிறந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியாகவும் வளர வேண்டும். அந்த வளர்ச்சியினுடைய நிறைவு பூரண புருஷன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபைகளிலே அநேகர் பூரண புருஷராய் மாறுகிறார்களா என்றால் இல்லை. ஆண்டுகள் ஆனாலும் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் திருச்சபைக்கு வந்தாலும் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் வளர வேண்டும். அந்த வளர்ச்சி பூரண புருஷராய் மாற வேண்டும். அந்த பூரண புருஷராய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் சத்தியம். முதலாவதாக இந்த 11வது வசனத்திலே, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக வேண்டும். தேவனை நாம் விசுவாசத்தோடு கூட நாம் பற்றி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டதில்லை. ஆனால் விசுவாசத்தினாலே அவர் தேவகுமாரன் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். அவர் மேல் பற்றுதலாக இருக்கிறோம். விசுவாச பற்று நம்மில் இருக்கிறது. இந்த விசுவாச பற்று மாத்திரமல்ல, இதிலே நாம் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? தேவனை பற்றும் அறிவிலும் நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் தேவனை அறிந்து கொள்கிற அறிவு. இன்றைக்கு தேவனை சும்மா இயேசுவும் நல்லவர் அப்படின்னு சிலர் அறிந்திருப்பாங்க. ஆனால்
இந்த இயேசுவை அறிந்து கொள்வதிலே பல ஆழங்கள் இருக்கிறது. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்றால் அவர் அப்படித்தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இளைப்பாறுதலை தருகிறவர் அவர்தான். நானே வழி என்று சொன்னவர் அவர்தான். நித்தியத்திற்குள் நடத்துகிற அவர்தான். இப்படி இயேசுவை பற்றி கொள்ளுதல் விசுவாசம் மாத்திரமல்ல, அவரை நாம் பற்றி கொள்வதிலே ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாக வேண்டும். இதைதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியாக பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் திருச்சபை மக்கள் கவனிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? பூரண வளர்ச்சி. அப்போ திருச்சபைக்குள்ளாய் குழந்தைகளாகவே நாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. குழந்தையாய் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே, நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே வசனம், நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்படி என்றால் திருச்சபையிலே விசுவாசிகளாய் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை மறுபிறப்பை அடைந்து வருகிறார்கள். நாளடைவிலே அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியினுடைய நிறைவு என்ன? கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைகளிலே குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் பூரண புருஷராய் மாறுவதில்லை. அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் தாங்கள் குழந்தைகளாகவே ட்ரீட் பண்ண வேண்டும். குழந்தையதான் கவனிக்கிறதை போல கவனிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு வரமாட்டாங்க. இவங்களுக்கே ஒரு பலவீனம் என்றால் இவங்களே சோர்ந்து போயிடுவாங்க. இவங்களுக்கே ஒரு கஷ்டம் என்றால் இவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அதன் பிறகு இவர்களை போய் அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை எடுத்து நிறுத்த வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த பூர்ண புருஷனுடைய வளர்ச்சி வர வேண்டும் என்றால் இந்த அதிகாரத்திலே 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகங்களாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான தவறான போதனைகள் வருகிறது. சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. சிட்டி வளருது. இது ஒரு நாள் கிராமமாக இருந்த பகுதி இப்பொழுது ஒரு நகரமாய் மாறிவிட்டது. பலதரப்பட்ட மக்கள் வந்து இறங்குகிறார்கள். பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான கொள்கைகளுடையவர்கள் இருப்பாங்க. சிலர் கிறிஸ்தவர்களாக தான் இருப்பார்கள். பலவிதமான உபதேசங்களையும் கொள்கைகளும் உடையவர்களாக இருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களை திடீர்னு அவங்களுடைய பகுதிக்கு அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே தவறான காரியங்கள் விதைக்கப்படும். நமக்கு தெரியாது. கையில் பைபிள் இருக்கிறவங்க எல்லாருமே சரியான சத்தியத்தை பேசுகிறார்கள் என்று நாம் நினைக்க முடியாது. ஆகவே அப்படி நாம் ஒரு கடலின் அலைகளைப் போல நாம் அடிபட்டு கிடக்கக்கூடாது. போகிற இடத்துக்கெல்லாம் போகிற மாதிரி போகக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். ஒரு திருச்சபைக்கு சபை மக்கள் அடங்கி இருக்க வேண்டும். சத்தியத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும். போதகருடைய சத்தத்திற்கு கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் உண்மையான ஆடுகள். எல்லா மெய்ப்பனுடைய சத்தத்திற்கும் செவி கொடுப்பதில்லை. அப்போ இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், எவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, பலவிதமான காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். 15ஆம் வசனம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படி அப்படி செய்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், தலையாகிய கிறிஸ்து, நமக்கு அந்த பூர்ண புருஷர் என்றால் நம்முடைய தலை கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். சிலர் கிறிஸ்து தேவனல்ல என்று சொல்வார்கள், பல காரியங்களை சொல்வார். நாம் அதிலெல்லாம் நாம் தலையிட்டு விடக்கூடாது. ஆகவேதான் கடைசி காலம் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். நாம் பூர்ண புருஷராய் மாற வேண்டும். ஒரு சபைக்குள்ளாய் இருந்து நீங்கள் ஒரு பகுதியை, ஒரு சபை என்றால் தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பகுதியிலே அந்த ஊழியக்காரர் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறார், எப்படிப்பட்ட சாட்சியோடு கூட இருக்கிறார், எல்லாத்தையும் அறிந்துதான் சபை பெறுகிறது. ஒரு சபை எப்படி ஜனங்கள் கூடுகிறார்கள், அந்த ஊழியக்காரனுடைய சாட்சி வளர்ச்சி எல்லாவற்றையும் வைத்து கூடுகிறதை பார்க்கிறோம். அதிலே அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மெய்ப்பனுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருக்க வேண்டும். பலவிதமான காற்றுகள் வரும்போது அவைகள் இஷ்டத்துக்கு நாம் போனோம் என்றால் கடைசியில் நாம் குழம்பி போய் விடுவோம். பூர்ண புருஷராய் மாறாதபடிக்கு பூரண
நாம் ஆவிக்குரிய குழப்பம் உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். கடைசியிலே ஒன்றிலும் நிற்க முடியாமல் ஒவ்வொன்றையும் கேட்கறதெல்லாம் அவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கு, அதில் போய்விடுவார்கள். ஆகவே இந்த சொல்லப்படுகிற சத்தியத்தை அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியத்தை அன்போடு கூட கேட்குறீங்களா? இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஜனங்கள் சத்தியத்தையே கேட்பதில்லை. அப்புறம் இங்கே அன்போடு கூட கேட்கணும்னா என்ன? ஒரு ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு குறிப்பெடுத்துக் கொள்ளணும். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசினார் என்று பார்க்க வேண்டும். அதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்க வேண்டும். இது எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுதுதான் அந்த வளர்ச்சி வரும். அநேகர் ஆலய ஆராதனை நேரங்களிலே, சத்தியம் போதிக்கப்படுகிற நேரங்களிலே தூங்குகிறது, மற்றவர்களோடு கூட பேசி கொண்டிருப்பது, சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்க அவர்களை ஏவி விடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் சத்தியம் உள்ள போகாது. சத்தியம் நமக்குள் போனால்தான் அந்த வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கும். நாம் பூரண புருஷராய் மாற முடியும். எனவே முதலாவது அந்த பூரண புருஷனுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டும் என்றால் சத்தியத்தை நாம் அன்புடன் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூரண புருஷராய் மாற வேண்டும் என்றால் வேதத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. பலமான ஆகாரமானது நன்மை தீமை நின்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த பூரண வயது, அதாவது அந்த வளர்ச்சியின் முதிர்ச்சி, பூரண வளர்ச்சி, அதிலே ஒரு முதிர்ச்சியை பார்க்கிறோம். இதற்கு என்ன அவசியம் என்று இங்கே எழுதுகிறார்? பலமான ஆகாரம். அப்படி என்றால் நாம் எடுத்துக்கொள்கிற ஆகாரங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைக்கேற்ற ஒரு ஆகாரங்கள் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறது முதலாவது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்த பிறகு அதற்கு ஃபேரக்ஸ் போன்ற காரியங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்த பிறகு அந்த குழந்தைக்கு நாம் நல்ல என்ன செய்கிறாங்க? அரிசியை வேக வச்சு அதில் பருப்பை சேர்த்து நெய் ஊற்றி சில நேரம் அதில் முட்டைகளை உள்ளே வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 8 மாதம் 9 மாதங்களெல்லாம் அவைகளுக்கு அப்படி கொடுக்க பழகிறாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு பாலை எப்படி பிறந்த போது கொடுத்ததை போல 10 வயதானாலும் பாலை கொடுத்தா பாலையே குடிச்சிட்டு இருந்தால் இருக்குமா? இல்லை. அப்போ அதுக்கு ஆகாரங்கள் பலமாய் மாறுகிறது. இன்னும் ஒரு 4-5 வயதானோடனே கொஞ்சம் மீட்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் 10-12 வயசில் நீங்கள் கேட்காமையே பிள்ளை என்ன பண்ணுறான்? மீட்டை அவனுக்கு கறி இல்லாமல் சாப்பிடவே பிடிக்கல, காய்கறி சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது, காயெல்லாம் ஒதுக்கி வச்சுறான், கறியை வைங்க அப்படின்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? அவனுடைய வளர்ச்சி பலமான ஆகாரத்தை கேட்கிறது. அப்போ பூரண வயதுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பால் என்பது எது? வேத வசனம் தான். ஆரம்பம். ஆனால் போக 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 அந்த சத்தியங்கள் இன்னும் ஆழமாய் போதிக்கப்படுகிறது. வசனத்திலே வளருகிறோம், அபிஷேகத்திலே பெருகிறோம், அன்பிலே பெருகிறோம். ஒரு நிறைய மாற்றங்கள் வருகிறது. ஆரம்பத்தில் ஒரு குழந்தை சின்ன குழந்தையா இருந்து கோவப்படும், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அழுகும். ஆனால் வயது வந்தவர்கள் அழமாட்டாங்க, நிதானிப்பார்கள். இதுதான் அந்த வளர்ச்சியினுடையது. அதற்கு பலமான ஆகாரம். இல்லை என்றால் 20 வயது ஆனாலும் ஒரு குழந்தை பால் குடிக்கிற குழந்தையா இருந்து அது எப்படி தான் இருக்கும்? குழந்தைய போல தான் இருக்கும். சபையில் இன்னைக்கு அநேகர் இன்னும் அந்த ஆரம்ப கால அனுபவங்களில் தான் இருக்கிறார். பலமான ஆகாரத்தை புசிப்பதில்லை. இன்னும் அந்த வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். பூர்ண புருஷராய் இல்ல, இன்னும் குழந்தைகளாய், சைல்டிஷா இருக்கீங்க. ரொம்ப குழந்தைத்தன்மையா சிலர் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் செயல்பாடுகளிலே நீங்கள் அவர்களை பார்த்தால் குழந்தை மாதிரி பேசுவாங்க, குழந்தை மாதிரி சேட்டைகளை செய்வாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே அந்த எண்ணம் இல்லை, அந்த மெச்சூரிட்டி இல்லை, அந்த வளர்ச்சி இல்லை என்று காண்பிக்கிறோம். அப்போ அந்த வளர்ச்சி என்ன? பலமான ஆகாரம்.
அப்படி என்றால் என்ன? இன்னும் வேதத்தை ஆழமாய் ஆழத்தில் செல்கிற அனுபவங்கள். எசேக்கியேலை பார்க்கிறோம் அல்லவா? கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் அளவு அப்படின்றது. அந்த மாதிரி ஆழங்களுக்குள்ளாய் தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தில். அப்போ நீங்க அந்த ஆழத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க மற்றவர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு போதகராய் மாறி விடுவீர்கள். திருச்சபையில் இன்னும் போதகர்கள் எழும்ப மாட்டேங்கிறாங்க, ஊழியர்கள் எழும்பல, எல்லாரும் குழந்தைகளை போல இருக்கிறாங்க. பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வரல, எங்களெல்லாம் விசாரிக்கல, அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னும் குழந்தைகளா இருக்கிறார்கள். பூரண வளர்ச்சி அடைய வேண்டும், பூரண புருஷராகும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆகவே இரண்டாவது நமக்கு பலமான ஆகாரம், வசனத்திலே இன்னும் ஆழமாய் கடந்து செல்லுதல், ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆழமாய் கடந்து செல்லுதல். சொல்லி அல்ல, சொல்லாமலே நாம் செய்யக்கூடிய அனுபவம் தான் பூரண புருஷர். குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், ஆனால் வளர்ந்த புருஷனுக்கு தானாக செய்வார்கள். அதுதான் எந்த ஒரு காரியம், ஊழியமா தானா செய்யணும், ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபடுத்தலா தானாக செய்யணும். சொல்லி 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 செய் வைப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களா இருக்கலாம், தானாக செய்யணும். நீங்க கொடுங்கன்னு சொல்லவே கூடாது, தானாக வர வேண்டும். அதுதான் பூரண புருஷர். மூன்றாவதாக பூரண புருஷருடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். நன்றாய் கவனிங்கள், பூரண புருஷன் என்ற தலைப்பிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும், அவரை பற்றும் விசுவாசத்திலே வளர வேண்டும், அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும், காற்றில் அடிபடுகிற அலைகளைப் போல காணப்படக்கூடாது என்று நான் சொன்னேன். இரண்டாவது பலமான ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக இந்த பூரண புருஷன் யார்? சொல் தவறாதவன். சொல் தவறாதவன் அப்படின்னா என்ன? நம்ம என்ன சொல்லை சொல்லுகிறோமோ அதை காப்பாற்ற வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்? என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோம்? இன்றைக்கு அந்த சொல் தவறி போய் எத்தனை பேர், நான் எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். சிலர் திருமணத்துக்குனே வருவாங்க, நான் சொல்லுவேன் வேண்டாம், நீங்க முதல் உண்மையா ஒப்பு கொடுங்க. ஐயோ பாஸ்டர், நான் கண்டிப்பா வந்துடுவோம் பாஸ்டர். அவர்களுக்கு நாம் அவருடைய வார்த்தையை நம்பி நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த பரிதாபம் என்ன? கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு 2 வாரம் 3 வாரம் அதுக்கு பிறகு மனைவியை மாத்திரம் அனுப்புவாங்க. சொல் தவறுகிறான். தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கு வருமா? பூரண புருஷராய் மாற முடியுமா? அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வருவார். அது ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல. சொல் தவறுகிறவன். பூரண புருஷன் சொல் தவறாதவன். என்றைக்கு வாக்கு கொடுக்கிறோமோ, ஆலயத்திலே வந்து நாம் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறோமோ, சொல் தவறவன். 15ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அதுதான் சொல் தவறாதவன். சில கஷ்டங்களே வரலாம், சில பாடுகளே வரலாம், ஆனால் தவறாது இருக்கிறவன் தான் சொல் தவறாத புருஷன். அடுத்தது பாருங்கள், அந்த வசனத்திலே சொல் தவறாதவனும் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவன். சரீரத்திலே என்ன வருகிறது? சரீரத்திலிருந்து புறப்படுகிற சில மாம்ச காரியங்கள், பாவம், கோபம், எரிச்சல், பலவிதமான தீய குணங்கள் வருகிறது அல்லவா? இதெல்லாம் மாம்ச சரீரத்தில் வெளிப்படுகிற காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் என்று கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? இவைகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தில் வருகிறதை நம் கடிவாளம் கொண்டு அடக்க வேண்டுமா? பூரண புருஷன் என்ன செய்வான்? இவைகளை அடக்குவான். இவைகளில் விழுந்து விடாதபடிக்கு தன்னிலே இந்த பாவத்தினுடைய காரியங்கள் மேல் வரும்போது அதை அடக்கி கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவன் தான் பூரண புருஷன். இன்றைக்கு திருச்சபை பூரண புருஷர்களை தேடுகிறது. தேவன் பூரண புருஷர்களை தேடுகிறார், குழந்தைகளை அல்ல. குழந்தைகளை அவர் நேசிக்கிறார். குழந்தையாயே இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுவதும். நாம் சத்தியத்தை கை கொண்டு சொல் தவறாதவர்களாய் இருந்து நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி பூரண புருஷராய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார், எல்லாரோடு கூட பேசுகிறார். நான் பூரண புருஷனா இருக்கேனா? சகோதரிமார்கள், நான் பூரண ஸ்திரீயாக இருக்கிறேனா? பூரணம் அடைந்திருக்கிறேனா? நான் இன்னும் குழந்தையா இருக்கிறேனா? நம்ம எல்லாரும் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம்.
நம்மிடத்தில் அநேக வசனம் என்ன சொல்கிறது? நம்மில் அநேகர் தவறுகிறோம். யாக்கோபு 3:2 நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவேளை நாம் குழந்தைகளைப் போல இருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் சொல் தவறாதவனாக, நான் ஆண்டவரே ஒரு பூரண புருஷனாய் இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே நாம் இந்த வாரத்தில் இந்த ஒரு தீர்மானத்தை எடுப்போம். பூரண புருஷராய் மாறுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கு தருவாராக. திருச்சபை குழந்தையாய் இராதபடிக்கு பூரண புருஷரில் உள்ள சபையாக மாற, கர்த்தருக்கு கனி கொடுக்க, சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. குழந்தை கனி கொடுக்காது, புருஷன் தான் கனி கொடுக்க முடியும். பூரண புருஷனாய் பூரணமானவர்கள் தான் கனி கொடுக்க முடியும். குழந்தையாய் இருந்தால் நாம் கனி கொடுக்க முடியாது. நம்மளையே ஒருவர் பராமரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் புருஷன் தனக்குத்தானே தன்னை பராமரித்துக் கொள்வான். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி சபையிலே வேண்டும். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓடி ஸ்தோத்திரங்களப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரங்களில் குழந்தைகளைப் போல இருக்கிறோம், குழந்தைகளைப் போல பேசுகிறோம், குழந்தைகளைப் போல நாங்கள் செயல்படுகிறோம். எங்களை மன்னித்து நாங்கள் அன்புடன் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே, அன்பிலே, ஒருமைப்பாட்டிலே நாங்கள் தேறினவர்களாக இருக்க அன்போடு கூட சத்தியத்தை கைக்கொள்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்போடு கூட இருக்கிற எங்கள் எல்லாருக்கும், எனக்கு தாரும், எங்கள் எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. அன்போடு கூட சத்தியத்தை நாங்கள் கைக்கொண்டு ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டபடி பலமான ஆகாரத்தை நாங்கள் உண்டு, இன்னும் வசனத்தின் ஆழங்களிலே நாங்கள் கடந்து போய் பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவர்களாக காணப்பட்டு ஆண்டவரே, யாக்கோபிலே சொல்லப்பட்டபடி சொல் தவறாதவர்களாக, பூரண புருஷர்களாக நாங்கள் காணப்படவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதோடு கூட ஆண்டவரே, அந்த வசனத்திலே பூரண புருஷன் மாத்திரமல்ல, சரீரம் முழுவதையும் அடக்கி கொள்ளுகிற அந்த மேலான தன்மை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவுவீராக. அநேக நேரங்களில் நாங்கள் தவறுகிறோம், எங்களை மன்னித்தரலும், எங்களோடு கூட இடைப்படும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, பூரண புருஷனாகும் வளர்ச்சியை ஆண்டவரே எல்லாருக்கும், ஆண்களாயிருக்கலாம் பெண்களாயிருக்கலாம், அந்த எல்லாருக்கும் அந்த பூரண ஆண்டவரே அந்த வளர்ச்சியை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வசனங்கள் ஆழமாய் கிரியை செய்யட்டும். இந்த நன்மைகளை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.